தாவேகா தளபதி விஜய்க்கு சிக்கல், புலம்பி தள்ளும் ரசிகர்கள். தமிழ் திரையுலகில் நம்பர் 1 கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் தற்பொழுது அரசியல்வாதி அவதாரம் எடுத்திருக்கிறார். கோட் படத்திற்கு பிறகு அவர் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் அவரது ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆர்வத்துடனும் மறுபக்கம் ஏமாற்றத்துடனும் இருக்கின்றனர். கோட் படம் முடிவடைந்த பிறகு அதற்கு பிறகு ஒரு படம் நடித்துவிட்டு தீவிர அரசியலுக்கு விஜய் வருவார் என கூறப்பட்டது. இதற்கு முன்னதாகவே தனது கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ததோடு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரையும் வெளியிட்டார் விஜய். இதையடுத்து தொடர்ந்து அறிக்கை அரசியல் மட்டுமே செய்து வந்த விஜய் 2025ஆம் ஆண்டில் தீவிர அரசியலில் கால் வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தனது கட்சியின் கொள்கைகள், கொடி உள்ளிட்டவற்றை விஜய் வெளியிட இருக்கிறார். இதற்காக மிக பிரம்மாண்டமாக மாநில மாநாட்டை நடத்திவிட வேண்டும் என திட்டமிட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார் விஜய். எம்ஜிஆர், விஜயகாந்த், கமல் உள்ளிட்டோர் மாநாடு நடத்திய மதுரை சிறுகனூர் பகுதியில் தங்கள் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த வேண்டும் என விஜய் விரும்பினார். ஆனால் அங்கு இடம் தருவதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள், அதாவது ஏதாவது ஒரு தேதியில் மாநாடு நடத்த வேண்டும் என விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் ரயில்வே நிர்வாகத்திடம் கடிதம் கொடுத்திருக்கின்றனர். ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியை தர வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே தேதியில் தங்கள் சாதி சங்க மாநாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என ஒரு குறிப்பிட்ட சமுதாய நிர்வாகிகள் மனு கொடுத்திருக்கின்றனர். பெரிய அளவிலான செல்வாக்கு அந்த சாதி சங்க அமைப்புக்கு இல்லாத போதிலும் பிரபல அரசியல் கட்சி ஒன்றின் அழுத்தம் காரணமாகவே அதே தேதியில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானம் விஜயின் விருப்பங்களுக்கு ஏற்ற மைதானமாக இருக்குமா என்பது கேள்வியாக எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநாடு நடைபெற்றாலும் விஜயின் கொள்கைகள் என்ன, கொடி கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் நடிகர் விஜயின் ரசிகர்களும்.